நமஸ்தே. இன்றைக்கி நம்ம ராஷ்டிரபாஷா பேப்பர் 1ல் இது பத்திய லெசனில் ஃபர்ஸ்ட் ஒன்னான சுப்காம்னா தான் பார்த்துட்ருக்கோம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா மைதிலி ஷரண் குப்த். ஓகே, இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கணும், அந்த ஒரு மாரல் தான் பாயிண்ட் பண்ணி இந்த ஸ்டோரி எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதோட இஆர்சி ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வித்யா கலா அதுக்கப்புறமா ராக ஹோ. இந்த சென்டென்ஸ் வந்தாலே சுப்காம்னா லெசன் தானே நீங்கள் ஒரு ஹிண்ட் வச்சுக்கணும். ஓகே, இல்லை அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா கவி பரீட்சை எழுதுவோம், அதுக்கப்புறமா நம்ம பாவ் எழுதுவோம். ஓகே, ஸோ கவி பரீட்சைங்கிறது ஒன்றுமே இல்லை, இதில் நம்ம ஆத்தர் பற்றி ஒரு ஃபியூ சென்டென்சஸ் எழுத போகிறோம். ஒரு ஆத்தர் பற்றி ஒரு 4 சென்டென்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, इस कविता के रचयिता मैथिली शरण गुप्त है. மைதிலி ஷரண் குப்துக்கு ராஷ்டிரிய கவி கவிதை ஹே. அதாவது இந்த லெசனோட ஆத்தர் யார் அப்படின்னா மைதிலி ஷரண் குப்த். இந்த மைதிலி ஷரண் குப்த் ஒரு பெரிய போயட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆப்கா ஜென்ம ஜான்சி ஜில்லேக்கு சிர்காவ் மே ஹுவா. இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா ஜான்சிங்கிற ஒரு பிளேஸில், சிர்காவ்ன்ற ஒரு ஸ்மால் வில்லேஜில் தான் பிறந்தாங்க. ஓகே, आप महात्मा गांधी के सच्चे अनुयायी थे. அதாவது இவங்க மகாத்மா காந்தியோட பிரின்சிபல்ஸை ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகிட்டே இருப்பாங்க. ஓகே, அடுத்து மீதி விட்டுருங்க, இங்கே வாங்க. பாரத் பாரதி, இனி அடுத்தது யசோதா ஆதி ஆப்கி பிரசந்த ரச்சனாயி ஹே. அதாவது இந்த எல்லாமே இவங்களோட கவிதைகள், இதெல்லாமே இவங்களோட ஃபேமஸான கவிதைகள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது இவ்வளோ மட்டும் நீங்கள் பார்த்து வச்சிட்டாலே போதும். அடுத்து நம்ம பாவு பார்க்கலாம். ஓகே, कवि भारतवासियों के कल्याण के लिए भगवान से प्रार्थना करते हैं. कवि कहते हैं कि सबके मन में विद्या कला एवं विभिन्न विषयों में कुशलता प्राप्त करने की चाह हो. सब लोग आलस्यपन को छोड़ दें, वे सुख में रहे या दुख में उनके मन में सदा देशभक्त भावना बनी रहे. இல்லை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆத்தர் இந்த நம்மளோட உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் அவங்களோட நல்லதுக்காகவும் ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அறிவு ஆற்றல் அது எல்லாமே நல்லபடியாக இருக்கணும், அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மக்கள் எல்லோரும் அவங்களோட லேசினஸ், அதாவது நம்ம சோம்பேறியாக இருக்கிறத விட்டுட்டு நம்ம நல்ல ஆக்டிவ் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்காகவும் வேண்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லைஃப்பில் நம்மளுக்கு ஹாப்பினஸ்னு இருந்தால் சேட்னஸும் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியத்தை கடவுள் கொடுக்கணும்னு ஆத்தர் நமக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட நாட்டு மேலே நம்ம என்றைக்குமே நாட்டுப்பற்ற நமக்கு எப்போவுமே இருக்கணும், தேசபக்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் நம்மளுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. ஓகே, இனி அடுத்தது செகண்ட் இஆர்சி பார்க்கலாம். உப்லக்ஷ்ய கே பீச்சே பக்ஷா ஹோ. இதில் கவி பரீட்சைக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த படித்தோம் இல்லையா, இதில் என்ன சென்டென்சஸ் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேனோ அதே இதை நீங்கள் இந்த கொஷின் கேட்டாலும் இங்கே கவி பரீட்சையாக்கி எழுதிக்கலாம். ஓகே ஓகே, இதில் பாவ் மட்டும் பார்க்கலாம். कवि भारतवासियों के कल्याण के लिए भगवान से प्रार्थना करते हैं. भारतवासियों का मन हमेशा अपने लक्ष्य की प्राप्ति में लगे रहे. किसी भी हालत में वे अपने लक्ष्य को ना छोड़ें. जब तक जीवित रहें तब तक वे पुण्य के பக்ஷா மேஹி ரஹே. இதில் ஆத்தர் என்ன ப்ரேயர் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும், அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா, ஒரு பிடிச்ச நம்மளுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளோட ட்ரீம்ஸையும் பேஷனையும் யாருக்காகவும் நம்ம விடக்கூடாது அப்படின்றத ஆத்தர் தெளிவாக இல்லை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே ஒரு நல்ல பாதையை நோக்கி தான் போகணும், அதாவது நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தாமல்
அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் நம்ம வந்து லீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதையும் இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ்க்கு கீழே டேக் பண்ணியிருக்க நம்பரை ஜாயின் பண்ணுங்கள். தன்யவாத்.